பல்சருக்கு வந்து டப் கொடுக்குற மாதிரி தான் போகுது. நம்மளோட பைக்கு தாங்க என்ன கிடக்குது பாருங்கள், எல்லாத்தையும் பிரித்து இந்த பாருங்கள். இந்த பேல் லோக் பஜாஜ் கம்பெனி எடுக்கிறதுக்கு எடுக்கணுன்றதுக்காக தான் எடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம் பார்த்தா அக்கரைப்பத்து டவுனில் நிற்கிறோம். நல்லா இருக்கா சாப்பிட்டு இந்த வியூவுக்கும் இதை பாருங்கள். டிஆர்எஸ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம உறவுலாம் சும்மா வேறு லெவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீர்வளம்பில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து இப்போ இரவு நைட்டுக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு அம்பாதி தாங்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு 2 மாதமாக வந்து நீர்வளம்பில் தான் வீடியோ வரும்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் ரெகுலராக நமக்கு வீடியோவும் போட இல்லை. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நான் எப்படியே போகும்போது பேசிட்டு போகிறேன். அது மாதிரி புதுசாக நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலி யாருமே இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. நம்ம போகிறது இல்லை உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வளம்பில் தான் இருக்கேன். நைட்டுக்கு தான் எப்படியும் பைக்கில் போக போகிறதில்ல, பஸ்ஸில் தான் போவேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நீர்வளம்பில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு பைக்கில் வச்சுருக்கேன். அது என்னோடய பைக்கில் சின்ன ஸ்கூட்டி பைக் ஒன்று. ஸோ ஒரு பார்ட்ஸை தேடுறதுக்காக இந்த ஊரெல்லாம் சுற்ற வேண்டியிருக்கு. இப்போ இது நம்மளோட ஃப்ரெண்டோட ஒரு பைக் தான். ஒரு பார்ட்ஸ் எடுத்துகிட்டேன், பார்ப்போம் கிடைக்குதான்னு தெரியல, தேடி பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த பேல் லோக் பஜாஜ் கம்பெனி எடுக்கிறதுக்கு என்எஸ் பல்சரோடது எவ்வளோ கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிழமையாக தேடுறேன் இந்த பேல் லோக் கிடைக்காம. கிட்டத்தட்ட ஒரு வழியாக நீர்வளம்பில் தான் தேடி எடுத்துருக்கேன். அந்த ப்ரைஸோடு இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு பைக்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இன்ஜினுக்கு பக்கத்தில் வருது. ஸோ கொழும்பில் ராஸ்டிக் அடித்து கேளாதுங்க. பாருங்கள் எவ்வளோ ராஸ்டிக் இருக்குது. வணக்கம். நம்ம உறவுலாம் சும்மா வேறு லெவலாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் அம்பாரில் தான் இருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோலாம் கொழும்பு நீர்வளம்பு அப்படி இப்படின்னு வந்திருக்கோம். அதுவும் செம்ம டிலே ஆகி வந்திருக்கும் வீடியோலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வீடியோ போகிறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் யூடியூப் சேனலை பார்க்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் செம்ம கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்லாம். இது நம்ம வீடியோ வந்து 10 நாளைக்கு ஒன்று வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் டிஃப்ரெண்ட் வீடியோ நம்ம வீடியோ வரும். இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் செம்ம கஷ்டம். நம்மகிட்ட இப்போதைக்கு வந்து GoPro, நம்மகிட்ட ஐஃபோன் இருக்குது, பட் 13 Pro இப்போதைக்கு இருக்குது. என்னோடய ஃபோன் வந்து அப்படியே ஃபோன் தான். நான் விளவு நாள் வந்து வீடியோ போட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஐஃபோன் எக்ஸசைஸ் தான் இருந்துச்சு அவங்ககிட்ட. அந்த ஃபோனை வீடியோ போட்டிருந்தேன். பட் இனி வருங்காலங்களில் வந்து GoPro வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் க்ளோவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நான் இருக்கிற பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோண்டாவோட CV 160. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னால் எங்கள் பாய்ஸ் வந்து இந்த பைக் அவ்வளோ வந்து மீட்டர் ஒன்றில் எனக்கு தெரிஞ்சேன்னு சொன்னால் இப்போ வந்து MT50 NS பல்சர் அப்படி இப்படி எல்லாம் வந்து பைக்கில் வந்து வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட அந்த பைக்லேயும் சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ நினச்சா அந்த பைக்கை சேல் பண்ணிட்டு இன்னொரு நல்ல கெப்பாசிட்டி பைக் எனக்கு 250 இல்லை 600cc எடுக்கலாம். பட் அதுக்கான ஒரு ஐடியா இல்லைன்னு சொன்னால் அந்த பைக்கை கொடுக்குறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் பைக்கில் வர இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் பைக்கை ஜூஸ் பண்ணி அந்த பைக்கை விற்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமென்னு தெரியும். அதே மாதிரி தான். பட் அந்த பைக்கை வச்சுக்கிட்டு தான் இன்னொரு இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பைக் செம்ம பைக், அது கெப்பாசிட்டி பைக் வந்து எடுத்துருவோம். ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலி நிறைய ஒரு சேர்ந்தீங்க. அனைத்தும் ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட NS வந்துட்டு அந்த பைக்கை வந்து கிட்டத்தட்ட கடைச்சியில் கொடுத்தேன்னு தெரிஞ்ச ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமை கிட்டே இருக்கும்.
இப்போ அங்கே தான் இருக்குது. அப்படியே அக்கரைப்பத்துக்கு போயிட்டு அந்த பைக்கையும் பார்த்துட்டு அப்படியே இந்த ஏரியாவை கொஞ்சம் சுற்றி காட்டுறேன்னு சொன்னால் நான் இன்றைக்கும் நாளைக்கு தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் கொழும்புலேருந்து வரும். பட் பைக்கில் வராது. வார மாதத்துலேருந்து தான் ஃபுல்லாக பைக் வ்ளாக் தொடங்கும். அது மாதிரி இன்னொரு புது யூடியூப் சேனலும் தொடங்குறதுக்கு இருக்குது. நம்மளோட பிரதர் தான் அது அந்த பேர் உங்களுக்கு தாரேன். அது மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ இந்த வீடியோ லிங்கில் இல்லை, இனி வர போகிற வீடியோ லிங்கில் அதை வந்து அட் பண்ணுறேன். அது மாதிரி பைக் வ்ளாக் நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பைக் வ்ளாக் வீடியோ வந்து நிறைய சேனல் செய்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய சேனல் தான் செய்கிறாங்க. பட் நம்ம உங்களுக்கே தெரியும், சின்னதாக ஒரு எப்பயும் எதையும் பெருசாக தொடங்குறது வந்து சின்னதாக இருந்து தொடங்கிட்டு போவோம். அது மாதிரி உங்கள் சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாங்க அப்படியே பைக் வ்ளாக் போய் கண்டினியூ பண்ணோம். நம்ம வாங்கின ஹெல்மெட்டில் இருந்து க்ளோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேங்க. வாங்க அப்படியே அதை பார்ப்போம். ஸோ நம்ம எடுத்தது வந்து கிட்டத்தட்ட வேகா ஹெல்மெட் தான். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வேகா ஹெல்மெட் தான். இதாக இருக்குது வேகாவோடது. இது வந்து கிட்டத்தட்ட நாம் நம்மளோட ப்ரோவை யூஸ் பண்ணுவோம். அவரை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. க்ளவுஸும் பிளாக் கலர் தான். அப்படியே கிட்ட வருது. க்ளவுஸும் வந்து கிட்டத்தட்ட பிளாக் கலர் தான். இதில் வந்து கிட்டத்தட்ட இது தான் நான் நீ கொழும்பு ஃபுல்லாக தேடி எடுத்தேன். இன்ஜின் என்ன சொன்ன, இன்ஜின் வேல்லோ என்எஸ் பல்சர் வந்து இருக்கட்டும். பட் இந்த ஹெல்மெட் தான் எடுத்தோம். இப்போதைக்கு பைக் வ்ளாக்கு ஏஜிபி எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா செம்ம ப்ரைஸ் 24,000-30,000 ரூபா. கிட்டத்தட்ட இந்த ஹெல்மெட் தான் குறைஞ்ச ப்ரைஸு, குவாலிட்டியான வேகா தான். அது நமக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் கலர் எடுத்துட்டேன். உங்களுக்கு இதை வந்து எடுக்கணுன்றதுக்காக தான் எடுத்தாச்சு. பட்டு இதில் தான் நம்ம பைக் வ்ளாக்கெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கான க்ளோஸ் எடுத்தாச்சு. இதை வந்து பத்துக்கு வந்து இந்த க்ளோஸ் ரெண்டுமே தான். இதை வந்து உங்களுக்கு முன்னுக்கு தான் வந்து பிரித்து எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க அப்படியே நம்ம பைக் வ்ளாக்கில் கண்டினியூ பண்ணுவோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 month 2 months அப்புறம் ப்ரோவோட யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மாதிரி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஓப்பன் பண்ணல, இனி தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் கொழும்பில் இருக்க டைமில் பைக்கில் வந்து இங்கே ப்ளாக் பண்ணலாம். என்ன வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் வந்து நிறைய சேனல் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து அப்போ எப்போவுமே அதாவது டெய்லி வீடியோ போடுறதில்ல. கிட்டத்தட்ட நான் இவர் எல்லாமே சொல்லிட்டுருக்கேன், டெய்லி வீடியோ போட சொல்லி நம்மளால முடியாது, அவர் செஞ்சிருவார். சரி வாங்க அப்படியே பைக் வ்ளாக்கில் கண்டினியூ பண்ணுவோம். இந்த பைக்கை பற்றி அப்படியே உங்கள் பைக் வ்ளாக்கில் போகும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து தான் அப்படியே போக போகிறோம் அக்கரைப்பட்டு டவுனுக்கு. க்ளோஸாக போகிறது நாங்கள் ஒரு வழியில் போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் வந்து அதுக்கான இப்போதைக்கு கோப்ரோ இல்லை, பட் கோப்ரோக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து வந்து நம்மளோட என்ன ஸோ ரெடிங்க போகிறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அக்கரைப்பத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ தூரம் நான் போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே போகிறது தான். கிட்டத்தட்ட நம்ம பைக்கை கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி சின்னடான மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணலாம் பார்த்து ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். என்ன சொன்னால் மைக் அந்த கேமரா கோப்ரா இல்லாமல் ஃபோனில் ப்ராப்பர்ட்டி வீடியோ கொடுத்து தான் முன்னுக்கு பேசிட்டு போகிறேன். மைக்கை முன்னுக்கு கனெக்ட் பண்ணி இந்த பைக் ஓடி போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக் என்னடான்ற மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய என்எஸ் பைக்கில் வந்து ஓடி கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சோம்னா 35 கிலோமீட்டர் தான். பட் இது வந்து 160 இருந்தாலும் 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தோம்னா 15 கிலோமீட்டரை வந்து 2 தரம் போயிட்டு வரலாம். இந்த எங்கள் டவுனுக்கு வந்து 2 தரம் போயிட்டு வரலாம். அவ்வளோக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணி இந்த பைக் மேலே செம்மங்க. நான் இந்த 20 ஸ்பீட் ஓடி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி. நூறு கண்ட்ரட்லாம் சும்மா அசால்ட்டை தட்டி தூக்குவேன் இந்த பைக். ஏன்னா நம்ம சும்மா நார்மலாக வந்து பில்லியன் ரைடரை வச்சு ஓடுறது நேரமே 110 112 ஓடுது. பட் சிங்கிளாக போகும்போது பார்த்தீங்கன்னா 100 120 சும்மா அசால்ட்டை தாண்டி இருக்கும் இந்த பைக்.
பட் அந்த மீட்டரை பாருங்கள் ஓடும்போது கிட்டத்தட்ட நான் சும்மா எக்ஸிலேட்டர் சும்மா த்ராட்டில் பண்ணும்போதே கிட்டத்தட்ட 100 தாண்டி போயிடுது. பைக் என்எஸ்க்கு வந்து வேறு லுக் ஒன்று இருக்குது. பட் இந்த பைக் வந்து யாருக்குமே இன்னும் ஃபோக்கஸ் ஆகலைன்னு சொன்னால் செம்ம பைக் ஒன்று தெரிஞ்சு உண்மையிலேயே ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்க மற்றவங்களுக்கோ செம்ம பைக் ஒன்று பெட்ரோல் நல்லா யூஸ் பண்ணுது. வேறு நம்ம என்எஸ் நினச்சிதாங்க செம்ம கவலையாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்எஸ் பைக்கை வந்து பார்க்கும்போது எடுக்கும்போது என்ன ஒரு ஆசி எடுத்துருக்கலாமோ இல்லை இப்போ என்எஸ் தான் நமக்கு சரியோ பைக் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செய்வாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம டக்குன்னு இந்த பெரிய பைக் எடுக்கிறத விட நம்ம கஷ்டப்பட்டு இப்படியே போய் எடுக்கிறது வந்து வேறு ஃபீல் ஒன்று, தனி ஃபீல் ஒன்று. மேலேயே நம்மளோட என்எஸ் 150 வந்து கொடுத்த கராச்சி இன்னும் ஒரு 7-8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. டக்குன்னு போயிடுவோம். இது என்ன இந்த இடத்துல நிறைய பேர் நிற்காங்க. பட் ஏதோ ஒன்று நடக்குது. என்னடா நடக்குது அப்படி வரும்போது பார்ப்போம். பட் கொடியெல்லாம் கட்டியிருக்காங்க, என்னென்னு தெரியல. பட் ஏதோ ஒரு விசேஷம் மட்டும் விளங்குது. வாங்க, நம்ம ஏற்கனவே எனக்கு செம்ம லேட் ஆகிடுச்சுன்னா நிறைய வேலை இருக்குது. அப்படி வாங்க முன்னும் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே போயிட்டு. பட் எனக்கு என்னதான் இருந்தாலும் பைக் ப்ரோ பண்ணும்போது இந்த கோப்ரோ இல்லாத செம்ம ஃபீல் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு வாங்கணும். பட் முடியலை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், பட் பைக் பண்ணுவோம். எல்லாமே நன்மைக்கே, கடவுள் அருளால் எல்லாமே சரியாக நடக்குங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாங்க, இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். இப்போ அங்கே டவுனுக்கிட்ட இன்னும் அப்படியே போயிட்டு டவுனில் வச்சே கண்டினியூ பண்ணுறாங்க பைக் ப்ளாக். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. நம்மளோட பைக்கு தாங்க என்ன கிடக்குது பாருங்கள். எல்லாத்தையும் பிரித்து போட்டு வாங்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஜினில் வந்து இந்த இடத்துல சத்தம் பண்ணி கேட்டுச்சு, எடுத்து வாங்கி வச்சுருக்காங்க ஒரு மாதிரி. எவ்வளோ நாள் தானே இந்த பைக் கொடுத்து? ஒரு மாதம் தான், கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கிடக்கு பாருங்க கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம் பார்த்தா அக்கரைப்பட்டு டவுனில் நிற்கிறோம். நம்மளோட சூரியனை தைக்க கொண்டு வந்தேன். ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பைக் பார்க்க தான் சிம்பிளாக கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் பெட்ரோல் அடிச்சு எனக்கு 40 கிலோமீட்டர் கிட்ட போகுது பைக். என்ன எல்லாமே இந்த சைலங்க தான் செம்ம சூடாக இருக்குது. 102 தெரியும் இதில் எப்படி சூடாக இருக்குது. சும்மா இதை வைக்கிறோம் பாருங்கள், ஈரம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ப்ரோட்டு தான் பைக்கு ஓட கொடுத்துருக்கேன். பார்த்து போகணும். ஸோ அக்கரைப்பத்து ஏரியாவை இதாங்க ஊருக்குள்ளே இன்றைக்கி பார்த்து ஊருக்குலாம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போகிறோம். அடிச்சு சின்ன வேலைகள் இருக்குது, அந்த வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ கொஞ்சம் கொடுக்குறேங்க. ஏரியாவில் வாகனம் மட்டும் தான் பெரிய விஷயம். இந்த ஏரியா ஒரு பல்சர் 150 பல்சருக்கு எப்படி அசால்ட்டாக போகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 112 ஸ்பீடஸ் மாதிரி வேறு மாதிரி லிங்க் பண்ணிடுறாங்க. சொன்னால் பேட்டரி கொடுத்தவங்க பாருங்கள் இதாக போகுது. ஸோ நான் எவ்வளோ நேரம் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் தான். இந்த பைக்கு கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்ச ஒரு என்எஸ் 150 பல்சருக்கு வந்து டப் கொடுக்குற மாதிரி தான் போகுது. கிட்டத்தட்ட 125க்கு போச்சு கிடச்சி. நான் கோப்ரோ இல்லாதால வீடியோ எடுக்கலன்னா. இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் இதுக்கு முதல் காட்டி பண்ணுவேன், கொழும்பு பீச் சைட் கிடக்கிறத காட்டியிருப்பேன். இது நம்ம ஒரு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ என்எஸ் 150ன்றதை விட 150 பல்சருக்கு ஓடிட்டேன். என்எஸ் 150 நான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 135 அசால்ட்டாக போயிடும். பாப்பா இன்னும் கொஞ்சம் நாள் பைக் ப்ளாக் வந்து சரியாக தொடங்குவோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நம்ம பிரச்சனை இல்லாமல் வந்து என்னென்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம ஊருக்கு வந்தால் இந்த கிழங்கு சாப்பிடாம போக மாட்டோம். நிறைய பேர் கேட்டீங்க குடும்பத்தில் இருக்கும்போது என்கிட்ட என்ன சாப்பாடுன்னு அது எது விடணும். அப்படி
கிழங்கு வடை வடை கிழங்கு அது வீடு வந்து ஸோ இதுதான் அது கிழங்கு பொரியல் தெரியாது இந்த வியூவுக்கும் இதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம தானே கிட்டத்தட்ட இதில் இருக்குது வெங்காயம் தூணித்தூள் கிழங்கு செம்ம ஒரு மூணு ஆக்சுவலாக இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் கடல் வியூவோட சேர்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பக்கம் என்னோடய பைக் நல்லா இருக்கா சாப்பிடு சொல்லு கொழும்புல இது எங்கேயுமே இல்லை தெரியுமா இந்த சாப்பாடுலாம் தேடி தான் போகும் ஸோ கொழும்புல தேடி கூட இது எங்கேயுமே இருக்கலை நம்மளுக்கே தெரியும் நான் கொழும்புல தான் நிறைய வீடியோ வந்திருக்கோம் பட் எல்லா இடமும் தேடி எங்கேயுமே இது இருக்கலை ஸோ இந்த வாரவங்களை பாருங்கள் கிட்டத்தட்ட கதிராமத்து இங்கேருந்து 150 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது நம்ம ஊர்லேருந்து நடந்து வராங்க பட் எந்த ஊர்லேருந்து நடந்து வராங்கன்னு தெரியல இருங்க அப்படியே கேட்போம் சாமி எந்த ஊர்லேருந்து வரீங்க புனானியா யாழ்ப்பாணமா வாழைச்சேனை மாட்டோடு அவ்வளோ தூரம் இங்கே வரீங்க கிட்டத்தட்ட பாருங்கள் மழை துணி அப்படியே மழை பெஞ்சிட்டு வருது நமக்கு நம்ம ஊரில் இருந்து நடந்து போகிறதே கஷ்டம் இதில் புனானையிலேருந்து வராங்க வாழைச்சேனை டக்குன்னு யாழ்ப்பாணம் வந்துச்சு வாய்க்கு புனானை வாழைச்சேனை பக்கத்தில் தான் அவ்வளோ தூரம் இங்கே வராங்க நமக்கு இங்கே இருந்து போகிறது தான் செம்ம கஷ்டம் சரி இதோட நம்ம வீடியோ முடிக்கிற மழை பெய்யுது அப்படி வீட்டு போவோம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் கரண்டி பண்ணுவோம் பைக்கை வந்து டெலிவரி அடிக்கிற அதை கொஞ்சம் வேறு லெவலில் எடுப்போம் வாங்க அப்படி போய்டுவோம் ஸோ இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு தெரியுது அந்த பக்கம் மழை பெஞ்சு வந்துட்டுருக்கு பைக் இந்த உங்களுக்கு வந்து நான் இதோட நம்ம வீடியோ முடிக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட நம்ம பைக்கு கேமரா இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கரண்டு சவுண்ட் விளங்கியிருக்கும் நான் சவுண்டு வந்ததோட வந்து அட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது சரியாக விளங்கும்போது செம்மட்டான வியூ நான் உங்களுக்கு காட்டிருப்பேன் இந்த வீடியோ நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க கொழும்பு பீச் சைட் அந்த பக்கம்லாம் அந்த பக்கம் கடற்கரை வரையும் இது நம்ம ஊர் பக்கம் வந்து வியூவே வேறு லெவல் சரி நம்ம இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த அழகாக வீடியோ அந்த வீடியோ இங்கே இருந்தால் வரும் இதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது சேனல் நான் அப்டேட் லிங்க் கொடுக்குறேன் பாய் யூ ஸோ மழை துணிக்குது இங்கே இன்னும் இருக்கையில அது போயிடுவோம் டக்குன்னு வேக வாய் அப்படி